வணக்கம் நண்பர்களே. வைகாசி விசாகம் எனும் புனித நாளை முன்னிட்டு முருகப்பெருமானின் அருளாலும் அவரது கருவியாய் செயல்பட்ட திரு கணேஷ் அவர்களின் ஆதரவாலும் மே 31, 2026 அன்று மென்மை அறக்கட்டளை சார்பில் 2500 முதியோர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அன்னதானம் என்பது வெறும் உணவு வழங்குவது அல்ல, அது பசியால் வாடும் ஒரு உயிரின் முகத்தில் புன்னகையை மலரச் செய்வது. இன்று ஜவ்வாது மலைப்பகுதிகளில் வாழும் 2500 முதியோர்களுக்கு அன்புடன் உணவு வழங்கப்பட்டது. இன்றைய அன்னதான உணவில் சுவையான சாதம், சாம்பார், கூட்டு, பொரியல், மெதுவடை மற்றும் இனிப்பான பாயாசம் வழங்கப்பட்டன. ஒவ்வொரு தட்டிலும் உணவு மட்டுமல்ல, அன்பும் கருணையும் மனிதநேயமும் பரிமாறப்பட்டது. உணவை பெற்ற முதியோர்களின் மகிழ்ச்சியான முகங்கள் இந்த சேவையின் உண்மையான வெற்றியாகும். இந்த புனித சேவை சிறப்பாக நடைபெற உறுதுணையாக இருந்த சிவாலோகம் டிரஸ்ட் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களின் தாராளமான ஆதரவும் மனிதநேயமும் ஆயிரக்கணக்கான முதியோர்களின் பசியை போக்க உதவியுள்ளது. அன்னதானம் பெரும் தானம் என்று நம் முன்னோர்கள் கூறியதன் அர்த்தத்தை உணர்த்தும் வகையில் இந்த சேவை தொடர்ந்து நடைபெற உங்கள் அன்பும் ஆதரவும் மிகவும் அவசியம். உங்களின் சிறிய உதவி கூட ஒரு பசியான வயிற்றை நிறைக்க முடியும். இந்த சேவையில் நீங்களும் பங்கெடுத்து பலரின் வாழ்வில் மகிழ்ச்சியை விதைக்கலாம். மென்மை அறக்கட்டளைக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். இந்த வைகாசி விசாக அன்னதான சேவை வெற்றிகரமாக நடைபெற முக்கிய காரணமாக இருந்தது சிவாலோகம் டிரஸ்ட் அவர்களின் அன்பான ஆதரவும் மனிதநேயமும் ஆகும். பசியை போக்குவோம், அன்பை பகிர்வோம், மனிதநேயத்தை வளர்ப்போம். நன்றி, வணக்கம்.